ஆனா வேதவல்லியையும் நாகராஜையும் பார்த்தா இந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவும் அவங்களுக்கு நடக்கும்னு தோண மாட்டேங்குதே நடராஜா. என்ன நீ சொல்றீங்க? ஆமா நடராஜா, எப்ப பாரு சிடு சிடுன்னு பேசிக்கிறாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்தா அவ வயித்துல நம்ம வீட்டு வாரிசு எப்படி உருவாகும் சொல்லு? நீங்க அப்படியா சொல்றீங்க? ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க 2 பேரும் அந்யோன்யமா தான் இருக்காங்க. நீ என்ன கேள்விப்பட்ட? நீங்க கோச்சிட்டு உங்க வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்பதான் அந்த சமயத்துல அப்பாவும் சுந்தரனனும் திருச்சிக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டுல நாகண்ணா வேதாண்ணி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்போ வேதாண்ணிக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சான். நாகண்ணன் தான் 24 மணி நேரமும் கூட இருந்தே கவனிச்சுக்கிட்டாருன்னு வீரையா சொன்னாரு. இன்ஃபேக்ட் அவங்களால நடக்க முடியலன்னதும் நாகண்ணன் தான் அவங்கள தூக்கிட்டு சுமந்துகிட்டே இருந்திருக்காரு. தூக்குனானா? கல்பனா, ஷாக்க கொர. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. எனக்கு அப்படி தோணல நடராஜா. அவங்க 2 பேரும் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்க சந்தோஷமா வாழ போறாங்க? சத்தியமா சொல்றேன், அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நடராஜ். எங்க அவங்க வாழ்க்கையில பிரிஞ்சிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சாச்சா, அப்படிலாம் எதுவும் நடக்காத. நீ நாமளா எதுக்கு இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கணும்? சரி, அப்ப நீ ஒண்ணு பண்றியா? என்ன நீ? நாளைக்கு காலையில நாகராஜ் கிட்ட பேசி பாரு. என்ன பேசணும்? சும்மாதான் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, வாழ்க்கையில என்ன முடிவு பண்ணிருக்காங்க, எப்ப குழந்தை பெத்துக்க போறாங்கன்னு சும்மா பேச்சு கொடுத்து தெரிஞ்சுக்க. வேதா பிரெக்னன்ட் ஆனா மாமா இன்னும் சந்தோஷப்படுவாரு. அதனால நீங்களும் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்லு. அப்போ அவன் என்ன சொல்றான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் எப்படி வாழறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன நடராஜா? இல்ல நீ, நான் எப்படி இதெல்லாம்? உண்மையிலேயே அவங்க சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சா நாம அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்ல. அதுக்காக தான் நான் விசாரிக்க சொல்றேன். சரி நீ, நான் நாகராஜன்ட்ட காலையில பேசுறேன். நல்லா தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. நீ சொல்றது சரியா, நான் சொல்றது சரியான்னு பார்க்கலாம். கண்டிப்பா நீ. சரி நடராஜா, நீ ஒரு ரூமுக்கு போய் தூங்கு. சரி அண்ணி. அண்ணி, மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கும் அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, குட் நைட். நடராஜா, நீ நாளைக்கு விசாரிக்கிறத வச்சுதான் நான் என்னோட பல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு பண்ணணும். பண்றேன். என்னமாமா ஆச்சு? ஒண்ணுமில்லம்மா, உனக்காக ஸ்பெஷலா இவரை பூஜை பண்ண சொல்லி தாயார் சந்நிதியில இருந்து கயிறை கொண்டு வந்து உன் கையில கட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். இவர் அவசரப்பட்டு பிரசாதத்தை இவங்க கிட்ட கொடுத்து கயத்தையும் அவன் கையில கட்டி விட்டாரு. சரி, நடந்து போச்சு. ஏ சாமி, தாயார் சந்நிதியில வச்சு மந்திரிச்ச இன்னொன்னு கயிறு கிடைக்குமா? மன்னிக்கணும் சார், வருஷத்துக்கு ஒரு முறை வர பட்டாபிஷேக நாள்ல அம்பாள் சன்னதியில வச்சு விசேஷ பூஜை பண்ணது இனி அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். அடுத்த வருஷமா? அதுக்குள்ள அவளுக்கு பிரசவமாயி குழந்தையே வந்துரும் சாமி. இந்த மாதிரி நேரத்துல தான் அவளுக்கு கயிறு கட்டி சோப்பிரசவம் ஆகணும். அடுத்த வருஷம் கொடுத்து அவளுக்கு என்ன பிரயோஜனம்? நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல. இவா கையில இருக்கிற கயிறை கழட்டி சின்ன பரிகார மந்திரத்தை சொல்லிட்டோ அவ கையில கட்ட சொல்லிடலாம். என்னங்க சொல்றீங்க? அதான் கயிறை கொண்டாந்தீங்க, கையில கட்டியாச்சு. இப்ப மறுபடியும் இந்த கழட்டணும், பலகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணா என்னது இது நல்லா வருது? வேற என்னடா பண்ண சொல்ற? இருக்கிறது ஒரு கயிறு தான், அதைத்தான் கட்டியான அவளுக்கு. வேற என்ன பண்ண சொல்ற? புரியாம பேசிட்டு இருக்கிற. வேதவலி, கயித்தை கழட்டி கொடுமா. என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரம் கழட்டி கொடுமா. சாரி மாமா, என்னோட தப்பு தான். நான் தான் கேட்காம கயிறை கட்டிக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. அதனால பரவாயில்லம்மா, சீக்கிரம் கழட்டி கொடுமா. டேய் கழட்டுறா. என்னப்பா நீங்களும் புரிஞ்சுக்காம? கழட்டுறா சீக்கிரம், நல்ல நேரம் போறதுக்குள்ள கழட்டி கையில கட்டியானுடா. என்னப்பா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு கயிட்டு கொடுங்க. கயிட்டுங்க.
அடடா, இந்த வீட்ல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? என்னால நம்பவே முடியலையே. கல்பனா மாமா. இப்படி வாம்மா. ம். நாகராஜா அந்த கயிறை சாமி கையில கொடு. சாமி ம். மந்திரம் சொல்லி அவ கையில கட்ட சொல்லுங்க அவனை. அம்மா உன் பேர் ராசி சொல்லுமா. கல்பனா, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். கல்பனா நாமதேசிய மீனராசு ஜாतायाः ரேவதி நட்சத்திரத்தாயாம் கர்ப்ப ரக்ஷகாலேன ச ரக்ஷாபந்தனம் ச அத்ய கரிஷ்யே. இந்தாங்க வாங்கிக்கோங்க, அவ கையில கட்டுங்க. இந்த புடவையை பூஜை அறையில் வச்சுட்டு நல்லா சேவிச்சுக்குங்க. நாளைக்கு கிளம்புற எடுத்து உடுத்திக்குங்க. அப்ப நான் புறப்பட்டுங்களா? சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். மாமா, ஆ. இந்த வீட்ல எனக்காக பூஜை பண்ணுவீங்க, என் மேலயும் அக்கறை காட்டுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிற? நீ யாருமா? இந்த வீட்டு மருமகமா? இந்த வீட்டு வாரிசா உன் வயத்துல சுமந்துக்கிட்டு இருக்கிற? உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போற? ஏமா வேதவல்லி, மாமா, நீயாவது இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாமா? அவன் தான் சொன்னான்னு கயத்தை கட்டிட்டு பேசாம நிக்கிறிய. அப்பா அப்பா, இந்த பாருங்க, அவங்க மேல ஒரு தப்பும் கிடையாது. அவங்க தான் மருமக பேர்ல நீங்க பூஜை பண்ண சொன்னீங்கன்னு சொன்னாங்க. நான் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கட்ட வச்சிட்டேன். தப்பு என் மேல தான். சாரி. புரியுதுரா, நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இத பாருடா, உன்னை தெளிவா புரிஞ்சுக்குங்க. கல்பனா இந்த வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கிறா, புரியுதா? அவ தான் இந்த வீட்டு மூத்த மருமக. அவளுக்கு தான் இந்த வீட்டுல இனிமே முதல் மரியாதை, முதல் உரிமை. கல்பனா, இந்த புடவையை சாமி முன்னால வச்சு கட்டிக்க, உனக்கு ஒரு குறையும் வராது. தேங்க்ஸ் மாமா. சரிடா, நான் ரூமுக்கு போறேன். வேதவல்லி, மாமா சொன்னதை கேட்டியா? எப்பவும் நமக்கே முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைச்சா எப்படி? ஏதோ ஒரு படத்துல ஒரு டயலாக் வருமே, வாழ்க்கை ஒரு வட்டம், மேல இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேல வருவான்னு. நான் இப்போ கீழே இருந்து மேல வரேன். அண்ணே, சாதாரண ஒரு கயிறு, பூ, பழம், தேங்காய் முடி, இதுக்கெல்லாம் இதுக்கு நீங்க தேவையில்லாம பஞ்சு டைலாக்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. இதை பாருங்க, யாரும் இங்க முதல் மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படல. உங்களுக்கு கட்சியில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சப்ப மாட்டு விடுங்களேன். சரி, சாதாரண கயிறு தான். அப்படியே மாமா சொன்ன உடனே கழட்டி கொடுக்க அவ்வளோ யோசிச்சீங்க? இல்ல, யார் இப்ப யோசிச்சு என்னங்க? தேவையில்லாம இல்ல என்ன பேசுறாங்க? விடுங்க. கல்பனா சொல்றது கரெக்ட் தான். தப்பு நம்ம மேலதான். விட்டுருங்க. வேதவல்லி, இனிமே ஏன் ராஜ்யம் தான். நல்ல விஷயம் தான் கல்பனா. ஆல் தி பெஸ்ட்.